அனைவருக்கும் வணக்கம். வாழ்க தமிழ் சேனல் மூலமாக உங்களை நான் வரவேற்கிறேன். இன்றைக்கு காணவிருக்கும் தலைப்பு விடை வகைகள். சென்ற காணொளியில் நாம் வினா வகைகள் பார்த்தோம். இன்றைக்கு விடை வகைகள் நாம் பார்ப்போம். விடை: சுட்டு விடை, மறை விடை, நேர் விடை, ஏவல் விடை, வினா எதிர் வினாதல் விடை, உற்றது உரைத்தல் விடை, உருவது கூறல் விடை, இனமொழி விடை என விடை 8 வகைப்படும். விடை மொத்தம் 8 வகைப்படும். புரியுதுங்களா? அந்த 8 வகையின் விரிவை இன்றைக்கு நாம் பார்ப்போம். 8 வகைகள். புரியுதுங்களா? சரி, முதல் சுட்டு விடை. சுட்டு விடை, சுட்டு என்றால் எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா? சுட்டி கூறுவது, சுட்டி காட்டுவது. சரிங்களா? சரி, முதல் 3 வகை நேரடி விடைகளாக இருப்பதால் இது வெளிப்படை விடைகள் எனவும் கூறுவோம். முதல் 3 எது பார்த்தோம் என்றால் சுட்டு, மறை, நேர். இது 3மே எப்படி இருக்குன்னா வெளியரங்கமாய், வெளிப்படையாய், எந்த ஒரு மறைப்பும் இல்லாமல் வெளியரமாக நமக்கு சுட்டு விடை, மறை விடை, நேர் விடைன்னு நமக்கு தெரிஞ்சிடும். மற்றது இருக்குது பாருங்கள், இந்த 3 தவிர அடுத்த 5 எப்படிப்படுதுன்னா குறிப்பால் நாம் தெரிந்து கொள்வதனால அது குறிப்பு விடை என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். முதல்ல இருக்கு 3 சுட்டு, மறை, நேர். இந்த 3 மட்டும் வெளிப்படை. அதுக்கு அடுத்த 5 ஏவல், வினா எதிர் வினாதல், உற்றது உரைத்தல், உருவது கூறல், இனமொழி. இது 5ம் குறிப்பு விடைகள். அவ்வளோதான் இதில் இருக்கிற மாணவர்களே. இந்த 2 பகுப்புகள் தான் இந்த விடை வகைகளில் இருக்குது. ஒவ்வொன்றிற்குரிய விளக்கங்களை நாம் இன்று பார்ப்போம். சுட்டு விடை: சுட்டி கூறும் விடை. சுட்டு விடை, சுட்டி கூறும் விடை. எடுத்துக்காட்டு பாருங்கள். கடைத்தெரு எங்குள்ளது என்ற வினாவிற்கு வலப்பக்கத்தில் உள்ளது என்று கூறுதல். கடைத்தெரு எங்கேப்பா இருக்குது அப்படின்னு கேட்டாங்களா, நம்ம அதை அடித்து கன்ஃபார்ம் என்ன சொல்லுவோம், அந்த ரைட் சைடில் போய் லெஃப்ட் சைடில் திரும்புங்க, அங்கே இருக்குது பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது அதுதான் என்னது, வலப்பக்கத்தில் உள்ளது என்று கூறுதல். அவ்வளோதான் அதில் இருக்கிறது. அடுத்தது மறை விடை. மறைன்னா மறுத்து கூறல் விடை. மறுத்துனா அதை கன்சிடரே பண்ணல, அது மறுத்து சொல்லிடுறது வேண்டான்னு. கடைக்கு போவாயா? எடுத்துக்காட்டு பாருங்கள். கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என மறுத்து சொல்கிறது. புரியுதுங்களா? அதுதான் இது மறை விடைன்னு ஷார்ட்டாக நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது நேர் விடை. நேர் விடைனா டைரக்டாக சொல்கிறது. சரிங்களா? டைரக்டு நேர் விடை. உடன்பட்டு கூறும் விடை. நேர் விடைன்னு உடன்பட்டு செய்கிறியானா செய்வேன் அப்படின்னு உடன்பட்டு நம்ம அதற்குள்ளே நம்ம ஐக்கியமாகிற விடை நேர் விடை. கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் என்று உடன்பட்டு கூறுத, ஒத்து போகிறது, அதுதான் சொல்லலையா, அது நேர் விடை. இப்போ மறுத்து கூறுதான் என்னது, போக மாட்டேன் அப்படின்னு நம்ம மறுத்து கூறிடுறோம், ரிஜெக்ட் பண்ணிடுறோம் இல்லையா, அது மறை விடை. நேர் விடை போவேன், அவன் கூட நம்ம ஒத்து போயிடுறோம். அவ்வளோதான் இந்த 3ம். இது வெளிப்படையாக வந்திருக்கிறது. மற்ற 5மே குறிப்பாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். 1 ஏவல் விடை. மாட்டேன் என்று மறுப்பதே ஏவுதலாக கூறும் விடை. இது செய்வாயா என்று வினாவிற்கு நீயே செய் ஏவிடுறோம். நம்மளை செய்யின்னு சொன்னால் நாம் என்ன பண்ணுறோம், அது நீயே செய்யக்கூடாதான்னு சொல்கிறோம் பாருங்கள், அதையே அவன் மேலேயே ஏவி விட்டுறோம். அதுதான் ஏவி கூறுதல், ஏவல் விடை என்று சொல்லுகின்றோம். வினா எதிர் வினாதல் என்றால் நமக்கு ஒரு வினாவை கேட்குறான்னு வச்சுக்கோங்களேன், அவனையே திருப்பி ரிப்பீட்டடாக இன்னொரு கொஷினை கேட்குறது. வினாவிற்கு விடையாக இன்னொரு வினா நம்மளை கேட்டால் நமக்கு விடை தானே சொல்லணும். ஆனால் நம்ம என்ன பண்ணிடுறோம், வினாவை நம்ம சொல்லிடுறோம் இல்லைங்களா? அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. வினாவை நம்ம கேட்குறோன்னா அதற்கு விடை சொல்லாமல் அதை என்ன பண்ணுறோம், நம்ம வினாவாகவே நம்ம சொல்லிடுறோம். அவனையே கேள்வி கேட்குறோம். எடுத்துக்காட்டு பாருங்கள். இது என்னுடைய ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனோ என்று கூறுவது. பாருங்கள், நான் வரேன்னு சொன்னால் முடிஞ்சு போயிடும். நான் வரேன்னு சொன்னால் உடன்பட்டு சொல்கிறது, நான் வரமாட்டேன் நான் மறுத்து சொல்கிறது. அதுதான் அவன் கேட்குற கேள்விக்கு ஆப்போசிட்டாக இன்னொரு கேள்வி கேட்டுறோம். சரிங்களா? வராமல் இருப்பேனோ என்று கூறுவது, அதான் வினா எதிர் வினாதல். கேட்குற கேள்விக்கு மறுபடியும் நான் ஒரு கேள்வி கேட்டுறது வினா எதிர் வினாதல். அடுத்தது உற்றது உரைத்தல் விடை. வினாவிற்கு விடையாக ஏற்கனவே நேர்ந்ததை கூறுதல். வினாவிற்கு விடையாக ஏற்கனவே நேர்ந்ததை கூறல்.
ஒரு கொஷின் கேட்குறான், அதுக்கு நம்ம ஆன்சர் தான் சொல்லணும். ஆனால் அந்த ஆன்சரை ஏற்கனவே ஒன்று நடந்ததையே நான் சொல்லிடுறேன். அது என்னது? நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்குது என்று உற்றது உரைத்தல். எனக்கு ஏற்கனவே ஏற்படுதை நான் என்ன பண்ணிடுறேன், நான் சொல்லிடுறேன். என் கூட விளையாட வரையாப்பா அப்படின்னு கேட்டால், எனக்கு கால் ரொம்ப வலிக்குதுப்பா, அதனால நான் வரலன்னு சொல்லிடுறேன் பாருங்கள். அதுதான் அது. சரிங்களா? அடுத்தது உருவது கூறல் விடை. உருவது கூறல். இப்போது உற்றது உரைத்தல் ஏற்கனவே நடந்ததை காரணத்தை காட்டி நான் வரலன்னு சொல்கிறோம். ஆனால் உருவது கூறலில் இனிமே நடக்க போகிறத நினச்சி என்ன பண்ணுறான், நான் வரலன்னு சொல்கிறது. இது பாருங்கள், இது எக்ஸாம்பிளை பாருங்கள். கொடுத்துருக்கிற கூற்று வினாவிற்கு விடையாக இனிமேல் நேர்வதை கூறுதல். எடுத்துக்காட்டு பாருங்கள். நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று உருவதை கூறுதல். விளையாடவே இல்லை, ஆனால் நான் விளையாடினா கால் வலிக்கும் சொல்லிடுறான். வரத்துக்கு முன்னாடியே சொல்லிவிடுவோம் பார்த்தீங்களா? அந்த கதை தான் இந்த கதை. அடுத்து கடைசியாக இனமொழி விடை. வினாவிற்கு விடையாக இனமான மற்றொன்றை விடையாக கூறுதல். வினாவிற்கு விடையாக இனமான மற்றொன்றை விடையாக கூறுதல். இங்கே பாருங்கள், நான் விளையாட வரணும்னு சொல்ல மாட்டான், நான் விளையாடினா கால் வலிக்குதுன்னு சொல்ல மாட்டான், கால் வலிச்சுதுன்னு சொல்ல மாட்டான், எதுவும் சொல்ல மாட்டான். இவன் ஒரு டைப்பு. இது இனமாக ஒன்று சொல்லிவிடுவான். பாருங்கள், உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு ஒன்று இவன் என்ன சொல்லியிருக்கணும், கதை எழுத தெரியாதுன்னு சொல்லணும், இல்லை கதை எழுத தெரியும்னு சொல்லணும். ரெண்டும் கட்டான அவன் என்ன சொல்கிறான் பாருங்கள், எனக்கு கட்டுரை எழுத தெரியும் சொல்லிடுறான். கட்டுரை எழுத தெரியும். பாருங்கள், கதை எழுத தெரியுமா தானே நம்ம கேட்குற கேள்வி. ஆனால் அவன் பதில் என்ன சொல்கிறான், எனக்கு கட்டுரை எழுத தெரியுன்றான். இனமான அதுக்கு ரிலேட்டடாக ஒரு ஆன்சரை சொல்லி முடிச்சிடுறான். அதுதான் இது இனமொழி. அதற்கு இனமான கட்டுரை எழுத தெரியுமா, இல்லை எனக்கு கதை எழுத தெரியும். உனக்கு படம் எழுத தெரியுமா, இல்லை எனக்கு பேச தெரியும். அதுக்கு ரிலேட்டடாக இவன் என்ன பண்ணிடுறான், ஒரு கதை சொல்லி முடிச்சிடுறான். அதுதான் அது. மொத்தம் இதில் எத்தனை வகைகள்னு பார்த்தாக்கா 8 வகைகள். ஒரு முறை நம்ம திருப்பி நம்ம சொல்லி பார்க்கலாம். சுட்டுமறை நேரியவள் வினா எதிர் வினாதல் உற்றது உரைத்தல் உருவது கூறல் இனமொழி. முதல் 3 சுட்டுமறை நேர் வெளிப்படையாக வரும். ஏவல் வினா எதிர் வினாதல் உற்றது உரைத்தல் உருவது கூறல் இனமொழி. இந்த 5ம் குறிப்பால் வரும். சரிங்களா? இந்த காணொளி உங்களுக்கு நல்லாவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் இது மறுபடியும் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் படிக்கிறது மூலியமாக உங்களுக்கு சிறப்பாக உங்களுக்கு தெரிய வரும்னு நினைக்கிறேன். நன்றி அனைவருக்கும். வேறொரு காணொளியில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.